சரக்கு ரயிலில் ஏற்பட்ட விபத்து குறித்து விசாரணை நடைபெறுவதாக திருவள்ளூர் எஸ்பி தெரிவித்திருக்கிறார். சரக்கு ரயிலில் ஏற்பட்ட விபத்து குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாக திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தற்போது தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சரக்கு ரயிலில் ஏற்பட்ட விபத்து குறித்து தற்போது விசாரணை என்பது தொடங்கி இருக்கின்றது. விபத்து நடந்த பகுதியை சுற்றியுள்ளவர்கள் தற்போது பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் சரக்கு ரயிலில் பிடித்த தீயை தற்போது அணைத்து வருகின்றனர். சரக்கு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ள பகுதிக்கு பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆஸ்துமா உள்ளிட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டோர் சம்பவ இடத்துக்கு வர வேண்டாம் என்று மாவட்ட எஸ்பி தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூரிலிருந்து சென்னை அரக்கோணத்துக்கு 10 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்ற அறிவிப்பும் தற்போது வெளியாகியுள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உதவி மையமும் இதற்காக அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் அருகே சரக்கு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதைத் தொடர்ந்து மின்சார ரயில் சேவை பாதிப்பால் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கடம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு என் பிட்வீன் இன்னைக்கு மார்னிங் சுமார் ஒரு 5 to 5:30 மணி அளவில் ஒரு குட்ஸ் ட்ரெயினை வித் டீசல் ஃபில் எடுத்துகிட்டு ஒரு 52 கம்பார்ட்மெண்ட்டு ஃப்ரம் மணலிலிருந்து டுவர்ட்ஸ் அரக்கோணம் திருப்பதி ஸ்ட்ரெச் போகிறது டீரியல் ஆயிருக்குது. அது எக்ஸாக்ட் ரீசன்ஸ் இப்போ விசாரிச்சுட்ருக்கோம். இப்போ ரயில்வே போலீஸ் வந்திருக்காங்க, அவங்க அந்த ரீசன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம காலையில் இங்கே இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நம்ம ஸ்ட்ரென்த் எல்லாம் இங்கே உள்ள மக்கள் பொதுமக்கள் யாருக்கும் எந்தவித ஆபத்து ஏற்படாத வகையில் அவங்க எல்லாருமே எவாக்குவேட் பண்ணிட்டோம். சுற்றி ரோப் அடிச்சிருக்கோம். ப்ளஸ் நம்ம சைரன்ஸ் யூஸ் பண்ணி ப்ளஸ் விசில்ஸ் அண்ட் மெகாஃபோன்ஸ் யூஸ் பண்ணி லோக்கல் பொதுமக்கள் கிட்ட நியர்பை இருக்கிறவங்க எல்லாமே எவாக்குவேட் பண்ணிட்டு ரோப் அடிச்சிருக்கோம் ஃபுல்லாக. ஸோ பொதுமக்கள் யாருமே இந்த பக்கம் வர வேண்டாம். ப்ளஸ் ஸ்மோக் எல்லாம் போகிறதுனால ஆஸ்துமா இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களும் இந்த பக்கம் வர வேண்டாம்னு கேட்டுக்கிறோம். போக்குவரத்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்குதா, இது தடம் புரண்டு இருக்குதா, இல்லை எதனால சார் இது இரண்டுமே? இது விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இது இனிஷியல் ஸ்டேஜ் இருக்குது. இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இது ஃபயரை புட் அவுட் பண்ணோம். யாருக்கும் எந்தவித குறையும் ஏற்படாத வர பாதுகாப்போடு இருக்கின்றதுக்கான அந்த இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபர்தரா சொல்றேன். காலையில 5:30 மணிக்கு சம்பவம் நடந்து இன்னும் அது அணைக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ள ஃபயர் டெண்டர்ஸ் 10 ஃபயர் டெண்டர்ஸ் வந்திருக்காங்க. ஃபயர் டெண்டர்ஸ் பிளஸ் ஃபோம் டெண்டர்ஸ் எல்லாம் ஃபயரை புட் அவுட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. சின்ஸ் இட் இஸ் டீசல்னால கொஞ்சம் அதிகமா எரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ நீங்களும் கோஆபரேட் இல்ல எப்போ அணைக்கப்படும் சார்? முழுமையா இதை அணைப்பதுக்கு நேரம் நீங்க பார்த்துருக்கீங்க, நீங்களும் என் கூட தான் இருக்கீங்க. எல்லா எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். திருவள்ளூரில் சரக்கு ரயிலில் ஏற்பட்ட தீயை அணைப்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் தற்போது முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், தற்போது தீ முழுவதுமாக அணைக்கப்பட்டு விட்டதா? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? நிச்சயமாக சென்னை தண்டையார்பேட்டையில் இருந்து அரக்கோணம் மார்க்கமாக சரக்கு பெட்டியான அதாவது டீசல் சரக்கு ஏற்றி சென்ற சரக்கு ரயிலானது அதிகாலை புறப்பட்டிருக்கிறது. இது 52 பெட்டிகளுடன் புறப்பட்ட இந்த சரக்கு ரயிலானது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் இருந்து ஏகாட்டூர் ரயில் நிலையத்துக்கு இடையே கடக்கும் பொழுது திடீரென்று தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டதன் காரணமாக இந்த ரயில் பெட்டியில் தீ பிடித்து தற்போது எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த பெட்டியானது தற்போது டீசல் நிரம்பிப்பதன் காரணமாக தீயானது காலை 5:30 மணி முதல் இருந்து கொழுந்து விட்டு எரிகிறது. மேலும் சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வீரர்கள் வந்தால் கூட இந்த தீயானது அடுத்த பெட்டிக்கு பரவி இருப்பதால் அடுத்த பெட்டிகளில் தீ பரவி கொண்டிருப்பதால் பெரும் பதற்றமான சூழ்நிலை தான் தற்போது திருவள்ளூர் பகுதியில் நிலவி வருகிறது. மேலும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா அருகில் கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் இருந்து சுமார் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களை அருகில் இருக்கக்கூடிய வாகனங்களை தற்போது தீயணைப்புத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வரவேற்றிருக்கின்றனர். மேலும் தீ கட்டுப்படுத்தும் சவாலான சூழ்நிலையானது காணப்படுகிறது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த தீ தொடர்ந்து எரிந்து வருவதன் காரணமாக விண்ணை முட்டும் அளவிற்கு புகைமண்டலமாக தற்போது அந்த பகுதி முழுவதுமே புகைமண்டலமாக காட்சியளிக்கிறது. இதனால் அப்பகுதியில் கூடிய மக்களும் பாதிப்படைந்திருக்கிறார்கள் என்று கூறலாம். மேலும் தொடர்ந்து தீயை கட்டுப்படுத்த அதிகாரிகள் ஈடுபட்டு வந்தாலும் சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அருகில் குடியிருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தும் பணியில் முதல் கட்டமாக ஈடுபட்டு வருகின்றனர்.
கார்த்திக், மொத்தம் இந்த எத்தனை பெட்டிகள், அதில் எத்தனை பெட்டிகளில் தீ பிடிச்சிருக்கு, எத்தனை பெட்டிகள் அணைக்கப்பட்டிருக்கு, மேலும் எத்தனை பெட்டிகள் தற்போது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றன? நிச்சயமாக, அதாவது வந்து 52 பெட்டிகள் கொண்ட இந்த சரக்கு ரயிலானது திருவள்ளூர் அருகே வந்து கொண்டிருக்கும் போது 28வது பெட்டி தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. முதல் கட்டமாக இந்த தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டதன் காரணமாக டேங்கர் லாரிகளில் அங்கங்கே சற்று டீசல் கசிவு ஏற்பட்டதன் காரணமாக உராய்வின் காரணமாக இந்த தீப்பிடித்து தற்போது தீயானது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த தீ கொழுந்து விட்டு எரிவதன் காரணமாக அடுத்த பெட்டிகள் கூட இந்த தீயானது பரவுகிறது. அதாவது 28 மற்றும் 29 ஆகிய 2 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாக இருக்கிறது. இந்த விபத்துக்குள்ளானதன் காரணமாக தற்போது தீயானது 2 பெட்டிகளும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த தீ வந்து டீசல் முழுமையாக நிரம்பியிருப்பதன் காரணமாக இந்த தீயை கட்டுப்படுத்த தீயணைப்புத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாகவே திகழ்கிறது. ஆகையால் தான் 3 மாவட்டங்களைச் சேர்ந்த தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்கள், தீயணைப்புத்துறை வாகனங்கள் என அனைத்தையும் தற்போது திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வருகை தர உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தற்போது வீரர்களும் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து கொண்டிருக்கிறார். மேலும் அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதவளவு காவல்துறை தரப்பில் வந்து தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தீ வந்து முழுமையாக கட்டுப்படுத்த 2 லிருந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக வாய்ப்புகள் இருப்பதாக முதல் கட்ட தகவலானது தெரிவிக்கின்றனர். கார்த்திக், இந்த மொத்தம் 52 பெட்டிகளில் 28வது பெட்டியும் 27வது பெட்டியும் தான் தடம் புரண்டு இருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ரயில்வே அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான தகவல் ஏதாச்சும் வெளியானுச்சா? நிச்சயமாக, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த 52 பெட்டிகள் 27 மற்றும் 28 ஆகிய 2 பெட்டிகள் முதல் கட்டமாக தடம் புரண்டு தற்போது தீ விபத்தானது கொழுந்து விட்டு எரிகிறது. இந்த முதல் 2 பெட்டிகளில் பிடித்த தீயானது தற்போது 10 பெட்டிகளாக அதிகரித்து காணப்படுகிறது. இந்த 10 பெட்டிகள் தீயானது அதிகரித்து காணப்படுவதால் சம்பவ இடத்துக்கு சென்று தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதற்கான காரணம் என்ன என்பது குறித்து ரயில்வே அதிகாரிகள் தற்போது ஆய்வு செய்ய முடியாத ஒரு சூழலானது நிலவி வருகிறது. மேலும் வந்து சம்பவ இடத்தில் வந்து இந்த தீ முழுமையாக கட்டுக்குள் கருதப்பட்டு தீ முழுமையாக அணைக்கப்பட்டால்தான் சம்பவ இடத்தில் வந்து அந்த ஆய்வானது மேற்கொள்ள இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாதுகாப்புக்கு நலன் கருதி சென்னை மார்க்கத்தில் செயல்படக்கூடிய மின்சார ரயில் திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அரக்கோணத்திலிருந்து சென்னை மார்க்கமாக செல்லக்கூடிய மின்சார ரயில்களானது ரத்து செய்து தெற்கு ரயில்வே முதற்கட்டமாக உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. மேலும் பெங்களூரு, கோவை, திருப்பதியிலிருந்து வரக்கூடிய ரயில்களை அரக்கோணம் ரயில் நிலையம் அல்லது காட்பாடி ரயில் நிலையத்தில் இருந்து மீண்டும் திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு நடவடிக்கையும் தற்போது தெற்கு ரயில்வேயானது ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால், அதாவது வந்து இந்த வழித்தளமானது சென்னை டு அரக்கோணம் வழித்தளம் வந்து மிக ஒரு பரபரப்பாக காணக்கூடிய ஒரு ரயில் வழித்தளமாக கருதப்படுகிறது. இந்த வழித்தளத்தில் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மக்களுடைய ரயில் போக்குவரத்து வந்து குறைந்து காணப்படுவதால் ஒரு பெரும் அசமாக தவிர்த்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் வந்து இந்த தீயை கட்டுப்படுத்தினால் மட்டும்தான் அந்த சம்பவ இடத்தில் வந்து ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதுக்கு என்ன காரணம், அல்லது ரயில் பெட்டியில் ஏதேனும் கோளாறுகள் ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது தண்டவாளத்தில் ஏதேனும் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறதா என்பது குறித்து ரயில்வே துறை அதிகாரிகள் வந்து சம்பவ இடத்தில் ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கின்றனர். தீயை அணைக்கக்கூடிய பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். திருவள்ளூர் அருகே சரக்கு ரயிலில் தீ விபத்து நடைபெற்ற பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். 5 மணிக்கு இப்போ பற்றிச்சு. நாங்கள் குழந்தை குட்டிமா நாங்கள் ஒரு நாளைக்கு நாங்கள் போய் இன்றைக்கி எங்கள் வீடெல்லாம் போச்சு. நான் கவர்மெண்ட்டு கொடுத்து எங்கள் பொருளெல்லாம் மொத்தம் 5 போடுமா சார். நாங்கள் எங்கே போய் சார் நிற்கிறது? நீங்கள் தான் சார் எங்களுக்கு முயற்சி இருக்கணும். பாக்கெட்லாம் நீங்கள் தான் சார் காப்பாற்றணும். நீங்கள் எதனா ஒன்று பண்ணுங்க சார் எங்களுக்கு. திருவள்ளூரில் சரக்கு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த தீயை அணைக்கக்கூடிய முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் தீயணைப்பு வீரர்கள் விரைவாக அந்த இடத்திற்கு வரும்படி உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் 2 பெட்டிகளில் பிடித்த தீ அடுத்த 10 பெட்டிகளுக்கு மாறி இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த பகுதியே புகைமண்டலமாக காட்சியளிக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.